வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த ஜாகிர் உசேன், சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். அவர்கள் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களை நேரில் சந்தித்து கட்சியில் இணைந்தனர். இணைந்தவர்களுக்கு தலைவர் அவர்கள் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் மற்றும் மருத்துவ உதவி வழங்கும் நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள எல்ஜிகே கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவியும் மருத்துவ நிதியுதவியும் வழங்கினார். சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதி இந்த நிகழ்ச்சியின் மூலம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பயனாளிகள் உதவியை பெற்றுக்கொண்டு நன்றியை தெரிவித்தனர். சமூக நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சி இதுபோன்ற மனிதநேய சேவைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மூத்த ஆலோசகராக மங்களம் தொகுதியைச் சேர்ந்த மோகன் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். வில்லியனூர் தொகுதி சேந்தனத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இவ்வாலயத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்கை அம்மன், ஸ்ரீ காத்தவராயன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் எழுந்தருளியுள்ளனர். மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு யாகங்கள், பூஜைகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்த நிலையில் கோவில் நிர்வாகிகள் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களை நேரில் சந்தித்து மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு இறைவனின் அருள் பெறுமாறு அழைப்புதல் வழங்கினர். உடன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் ரத்தினம் உடனிருந்தார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஜஷ்வந்த், சாதிக், நவாஸ்கான், ஜெயந்த் ஆகியோர் நேற்று புதுச்சேரிக்கு சுற்றுலாவிற்கு வந்திருந்தனர். இந்நிலையில் இன்று மதியம் நால்வரும் ஆரோவில் அருகே உள்ள தந்திராயன் குப்பம் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ராட்சத அலையில் சிக்கி ஜஷ்வந்த் மற்றும் சாதிக் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவம் அறிந்து வந்த கோட்டகுப்பம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கடலில் குளிக்க சென்ற 2 வாலிபர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் பழைய பூர்ணாங்குப்பம் வீதி, வாட்டர் டேங்க் வீதி, மாதாக்கோவில் வீதி, ட்ரீம் சிட்டி, வானவில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 9 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலைகள் மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இமாக்லேட் பள்ளி அருகே நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். அதனை அடுத்து ராதாகிருஷ்ணன் நகரில் 6 கோடியே 90 லட்சத்து 62,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பெரியார் சிலை அருகே நடைபெற்றது. இதிலையும் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து சுப்பையா நகர் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை சிறப்பு பொறியாளர் பக்தவச்சலம், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி மற்றும் அரியங்குப்பம் பஞ்சாயத்து அதிகாரிகள், பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரியங்குப்பம் கொமேன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன்,
சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி கட்டிடத்தினை திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், என்ஆர் காங்கிரஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக அரசுவை விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இத்திட்டம் மூலம் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட ரவுடிகள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் கஞ்சா விற்பனை தடுக்க ஆபரேஷன் விடியல் திட்டம் மூலம் போதை கும்பல் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அதற்கான தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது. இதற்கிடையில் புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை அமைதியாகவும் நியாயமாக மற்றும் சுதந்திரமாக நடத்துவதற்காக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டம் மற்றும் ஒழுங்கு சீர்குலையாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற பின்னணியில் உள்ள ரவுடிகளின் விவரங்களை திரட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ரவுடிகள் மற்றும் குற்ற சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு ஆர்டிஓக்கள் முன்னிலையில் விசாரணை நடத்தி இனி வருங்காலங்களில் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் எந்தவித குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட மாட்டோம் என அவர்களிடம் உறுதிமொழி பத்திரத்தில் எழுதி வாங்கி அனுப்பப்பட்டனர். அதன்படி இந்த மாதம் மட்டும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் 31 நபர்கள், முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் 29 நபர்கள், கோரிமேடு காவல் நிலையத்தில் 24 நபர்கள், வெள்ளையனூர் காவல் நிலையத்தில் 21 நபர்கள், சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் 19 நபர்கள், முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் 18 நபர்கள் உட்பட புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமாக 484 பேர் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் ரவுடிகள், தற்பொழுது ரவுடிகள் என பலர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதோடு தேர்தல் நடைபெறும் நேரத்தில் உறுதிமொழி பத்திரத்தை மீறி அமைதியை சீர்குலைக்கும் நோக்கி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதோடு அபராதமும் விதிக்கப்படும். அது மட்டுமின்றி அவர்கள் ஊருக்குள் நுழைய தடை அல்லது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். மகா சிவராத்திரி ஒட்டி புதுச்சேரியில் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மகாகவி பாரதியார் வழிபட்ட குரு சித்தானந்தா கோவிலில் சிவராத்திரி ஒட்டி சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். அதேபோல் நகரின் மையத்தில் உள்ள பழமையான வேதபுரீஸ்வர் கோவிலில் சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வழிபாடுகள் நடத்தப்பட்டன. உள்ளூர் மக்களும் வெளிநாட்டோரும் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஏஐயில் கல்வி 5.0 என்ற நூலினை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பான விழாவில் பேராசிரியர் செந்தில் வினோத் எழுதிய ஏஐயில் கல்வி 5.0 A Book for Tech Generation என்ற புதிய நூல் வெளியிடப்பட்டது. இந்த நூலின் சிறப்பம்சமாக நவீன தொழில்நுட்ப தலைமுறையினருக்காக எழுதப்பட்டுள்ள இந்த நூலினை புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமை தாங்கி வெளியிட இந்த நூலின் முதல் பதிப்பினை ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி குரூப் ஆஃப் ஸ்கூல் முதல்வர் முனைவர் கிறிஸ்துராஜ் அவர்கள் பெற்றுக்கொண்டார். செந்தில் வினோத் அவர்களால் எழுதப்பட்ட இந்நூல் செயற்கை நுண்ணறிவு கல்வியில் ஏற்படுத்தி வரும் மாற்றங்கள் குறித்து மிக விரிவாக விளக்குகின்றது. 240 பக்கங்கள் கொண்ட இந்நூலை சென்னை சாந்தி புக்ஸ் சோழன் பப்ளிகேஷன் வெளியிட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். விழாவின் இறுதியில் அனைவரும் நூலாசிரியருக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கோபாலன் கடை, JJ நகர் பகுதிக்கு
எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 15,41,110 மதிப்பீட்டிலும் பொறையூர் அய்யனாரப்பன் கோவில் தெருவிற்கு சாலை அமைக்கும் பணி ரூபாய் 10,86,751 மதிப்பீட்டிலும் சேதனத்தம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 4,18,133 மதிப்பீட்டிலும் உளவாய்க்கால் 3 ஸ்டார் நகர் மற்றும் ஸ்ரீ வேலன் நகருக்கு சாலை வசதி அமைக்கும் பணி ரூபாய் 11,05,794 மதிப்பீட்டிலும் அகரம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 27,95,986 மதிப்பீட்டிலும் கோனேரிக்குப்பம் புட்லையம்மன் கோவில் தெரு மற்றும் நடுத்தரு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 5,22,253 மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் கேபிஆர் கார்டன் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 11,37,210 மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் காமராஜர் நகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 3,61,112 மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சியம்மன் கோவில் பின்புறம் உள்ள தெருவிற்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 8,99,257 மதிப்பீட்டிலும் சேதராப்பட்டு வடக்கு திரு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 3,98,265 மதிப்பீட்டிலும் சேதராப்பட்டு EVR ஸ்ட்ரீட் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 27,54,237 மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் 1,16,33,108 ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு உள்கட்டமைப்புக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீபன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மகா சிவராத்திரி முன்னிட்டு பாகூர் மூலநாத சுவாமி ஆலயத்தில் பாகூர் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சுபிக்ஷம் அகாடமி நாகலட்சுமி சார்பில் நாட்டியாஞ்சலி யோகா மற்றும் இசை கச்சேரி நடைபெற்றது. கலந்து கொண்ட மாணவிகளுக்கு ஆலய நிர்வாகம் சார்பாக சான்றிதழும் பரிசும் வழங்கப்பட்டது. மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி விழாவானது 4 சம பூஜை அல்லது 6 ஜம பூஜை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் கும்மேன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஐயூற்று மகாதேவர் ஆலயத்தில் 16ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் நடைபெற்ற 2ஆம் ஜாம சிவராத்திரி பூஜையில் அரியங்குப்பம் கும்மேன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன்பின் ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட சிவ பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் கொம்யூன் பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு வேம்பரசி நாயகி உடனுரை பிறைசூடிய பெருமான் சிவாலயத்தின் 13ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மகா சிவராத்திரி பெருவிழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதல் கால பூஜையாக கோபூஜையும் மகா வேள்வியும் மகா அபிஷேகமும் நடைபெற்ற தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 10 மணியளவில் 3ஆம் காலையாக பூஜையும், இரவு 12 மணிக்கு 3ஆம் கால பூஜையும், அதிகாலை 3 மணியளவில் 4ஆம் கால பூஜையும் நடைபெற்று சங்காபிஷேகமும் மகா சிவராத்திரி நிறைவு வழி வாடும் நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், சிவனடியார்கள்,
பொறையூர் கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. மகா சிவராத்திரி முன்னிட்டு 4 கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 3ஆம் காலத்தில் இரவு 2:30 மணியளவில் முதல் முறையாக 12 ராசிகளுக்கு உரிய 27 நட்சத்திரத்திற்குரிய அபிஷேக பொருட்கள் மற்றும் 150 கிலோ விபூதி அபிஷேகம் ஸ்ரீ திருக்காமேஸ்வரருக்கு நட்சத்திர அபிஷேகமானது நடைபெற்றது. மேலும் ஒவ்வொரு கால பூஜைகளுக்கும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மகா சிவராத்திரி முன்னிட்டு நடைபெற்ற 4 கால பூஜைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் முதல் கால பூஜை மாலை 6:30 மணிக்கும், 2ஆம் கால பூஜை இரவு 10 மணிக்கும், 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 1 மணிக்கும், 4ஆம் கால பூஜை அதிகாலை 4 மணி அளவில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் உட்புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை அடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சங்கத்தினர் கடந்த 12ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு 5வது நாளாக இன்று போராட்டத்தை தொடர்ந்தனர். முதலமைச்சர் அறிவித்தபடி டிரைவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பணியாளர்கள் நிர்வாக சீர்திருத்த துறையில் காலி டிரைவர் பணியிடங்களை 108 டிரைவர்கள் மூலம் நிரப்ப வேண்டும். ரூபாய் 10,000 சம்பளம், போனஸ், நிலுவை சம்பள உயர்வு வழங்க வேண்டும். மாதந்தோறும் சம்பளம், பண பலன்கள் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடர்கின்றது. போராட்டத்துக்கு சங்க கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமை வகித்தார். நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், புருஷோத்தமன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தை சேர்ந்த பாபு அவர்கள் சுமார் 50 நபர்களுடன் தன்னை பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் அவர்களின் தலைமையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள். கட்சியில் இணைந்த பாபு மற்றும் அனைவருக்கும் பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் கட்சி துண்டு அணிவித்து அனைவரையும் அன்போடு வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இயக்குநர் விஜய் ஆனந்த், தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம் வழங்கினார். தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கும் மாதாந்திர உதவித்தொகையை 6,000 உயர்த்தவும், தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களுக்கு வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படும் ரூபாய் 2,000 மற்றும் 3 மாத மகளிர் உரிமை உதவித்தொகை போன்ற சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கவும் கோரி தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சிவ. ரவிச்சந்திரன் தலைவர், சிறப்பு தலைவர் திரு மார்பன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கும் மாதாந்திர உதவித்தொகையை 6,000 உயர்த்தவும், தமிழக முதலமைச்சர் அவர்களால் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு பெண்களுக்கு வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படும் ரூபாய் 2,000 கோடைக்கால சிறப்பு உதவித்தொகை மற்றும் 3 மாத மகளிர் உரிமை உதவித்தொகை போன்ற சிறப்பு ஊக்கத்தொகையை வழங்கவும் தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மஞ்சக்குப்பம் பேருந்து நிறுத்தம் அருகில் இன்று மாலை 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை மாற்றுத்திறனாளிகள் ஆகியவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஜெயக்குமார், சம்பத், குணசேகரன், ஆனந்த நாயகி, சத்யா, கீதா, நீலா, சிவகுமார், காமராஜ், சுமதி, தெய்வமணி, கவியரசன், லோகதாஸ், தனசேகரன், ராஜேஷ், நடராஜன், வேல்முருகன், லக்ஷ்மி, நண்பணி மற்றும் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.